இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட்டு, எதனால் ஒர்க் ஆகலை அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்னன்றது இப்போ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை கழட்டியாச்சு, ஸ்க்ரூவை கழட்டியாச்சு, ஓப்பன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தோம்னா, மெயின் போர்டில் சிசி பின்னு வந்து டேமேஜ் ஆகாத உடச்சிருக்கிறாங்க. சார்ஜ் ஜாக்கு, அந்த சார்ஜிங் ஜாக்கை வந்து இப்போ என்ன பண்ணோம், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் உள்ள சார்ஜ் ஜாக் கனெக்டரை மாற்றணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் எதுவுமே இல்லை, எல்லாமே டேமேஜாக இருக்குது. அதனால் இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு டைப்பு கனெக்டரை வச்சு ஆல்ட்ரேட் பண்ணி கொடுக்க போகிறேன். கனெக்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் கனெக்டரு. இந்த கனெக்டர் தான் இப்போ இதில் ஆல்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சார்ஜிங் கனெக்டரை கரெக்டாக இதில் ஃபிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது சரியான ஒரு பொசிஷன் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ சைடில் வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி அது வழியாக அந்த இடத்துல சார்ஜிங் கனெக்டரை நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிசி வந்து ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணி பார்த்தோம், சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயரும் கட் ஆகிருக்கு. அதையும் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர் ஒயரை இப்போ சால்டரிங் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பின்னு டேமேஜாக இருந்துச்சு. பின்னு மாற்றி ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஆகுது. நம்ம பார்க்க வந்த ஒர்க்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு.